மருத்துவத்துறையில் 4308 காலி பணியிடங்கள் 2 மாதத்தில் நிரப்பப்படும் என்கின்ற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடுத்த தகவலின்படி மருத்துவத்துறையில் 4308 காலி பணியிடம் 2 மாதத்தில் நிரப்பப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்திருக்கிறாரு. திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் பருவகால பேரிடர் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, காய்ச்சல் முகாம்கள் மற்றும் பொது சுகாதார பணிகள் குறித்த மாநில அளவிலான ஆய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். பின்னர் அவர் அளித்த பேட்டியில், தமிழகத்தில் 32 இடங்கள் மருத்துவ கிடங்குகள் உள்ளது. புதிய 5 மருத்துவ கிடங்குகள் கட்டப்படுவது குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளோம். சென்ற ஆண்டு 1250 இடங்களில் வருமுன் காப்போம் திட்ட முகாம்கள் நடைபெற்றது. இந்த ஆண்டு 800 இடங்களில் நடத்தப்பட உள்ளது. மருத்துவத்துறையில் மொத்தமாக 4308 காலி பணியிடங்கள் 2 மாத காலத்திற்குள் நிரப்பப்படும். நியூரோ அறுவை சிகிச்சை திருச்சி அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ள அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக ஆட்சிக்கு வந்த பின்பு திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு மருத்துவர்களுக்கான கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவர்கள் விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்றுள்ளனர். தமிழகத்தில் மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு தொடர்பாக 2 மருத்துவ சங்கங்கள் வெவ்வேறு விதமான கோரிக்கையை முன்வைத்தனர். இது தொடர்பாக 18 முறை 2 சங்கங்களையும் அழைத்து பேசியுள்ளோம். விரைவில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டு அதற்கான முடிவு எட்டப்படும் எனவும் தமிழ்நாட்டில் மருந்து தட்டுப்பாடு என்கின்ற மாய தோற்றத்தை உருவாக்கினார்கள். ஆனால் அது தவறு. மருந்து தட்டுப்பாடு இல்லை என்கின்ற நிலைதான் உள்ளது. கொரோனா தடுப்பூசி 6.90 லட்சம் உள்ளது. ஆனால் மக்கள் தடுப்பூசி செலுத்த வரவில்லை. தடுப்பூசி செலுத்தி கொள்ளாதவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கூறியுள்ளார்.